சொல்லு. பிஸியா? அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். முடிச்சிட்டா ஃப்ரீ தான். மேரேஜ் ஒர்க்கெல்லாம் ஓவரா? இல்லைப்பா, நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன். சுத்தம் ஷாப்பிங் முடிக்கிறதுக்குள்ள மேரேஜ் முடிச்சுன்னு போல இருக்கே. அப்படிலாம் இல்லை, நான் சீக்கிரம் முடிச்சிருவேனே. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். பாருங்க பாருங்க. சரி, உனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கா? பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அடுத்த 30 வருஷத்துக்கு இதுதானே. சரி, ஒர்க்கு முடிஞ்சது ஈவினிங் சீக்கிரம் கிளம்பிடுவியா? ஆமாம், இன்றைக்கி யாரோ ஷூட்டிங்காக வராங்கன்னு பிரின்சிபல் மேம் சொன்னாங்க. அவங்களுக்கு தான் வெயிட்டிங். ஷூட்டிங்கா? ஆமாம், ஏதோ ஒர்க்கிங் உமன்ஸ் பற்றின டாக்குமெண்ட்ரியா. அதுக்கு என் ப்ரொஃபஷனுக்கு என்கிட்ட பைட்ஸ் எடுக்கணுமா. உன் ஜாப்ல என்ன கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தானே நல்லா தெரியும். ஒரு நிமிஷம். ஹே, நீ என்னடி இங்க? அதை நான் கேட்கணும், நீ என்னடி இங்க? பிரின்சிபல் சொல்லியிருப்பாங்களே டாக்குமெண்ட்ரி ஷூட்னு, அது நாங்கள் தான். நீயா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் ஒன்று இங்கே எதிர்பார்க்கல. அது சரி, எப்படி இருக்க? எனக்கு என்ன, பிடிச்ச வேலையை பார்த்து சந்தோஷமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் பைட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் பேசலாமா? 2 minutes இரு, வந்துருக்கேன். ஹலோ. இருக்கேன், சொல்லு. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவ தான் அந்த டாக்குமெண்ட்ரி பண்றா போல. நான் முடிச்சிட்டு கால் பண்ணவா? இல்லை, நானும் காலில் இருக்கவா? ஏன்னா நானும் உன் ப்ரொஃபஷனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுப்போம்ல. உனக்கு ஓகேவா இல்லை ஒன்லி இஃப் இட் இஸ் ஓகே ஃபார் யூ? கண்ணாடியை கலட்டுறா முதல்ல. ஏண்டி இங்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணணுமா? ஏன், இந்த ஜாபுக்கு என்ன? இல்லை, மெயினாக நம்ம ஒர்க்கிங் உமன்ஸோட ஸ்ட்ரகிளை தான் கவர் பண்ணுவோம். இங்கே வேறு ஃபேனு, அது கீழே டேபிள், இதில் என்ன பெரிய கஷ்டம் இருக்க போகுது? அவங்க ஜாப் அவங்களுக்கு கஷ்டம்தான். உள்ளே போய் லைட்டை செட் பண்ணு போ. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் என்ன பேசணும்? பெருசாக ஒன்றும் இல்லை. உன் ஜாப் அண்ட் டே டு டே லைஃப் பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். உனக்கு என்ன தோணுதோ பேசு, நான் அதை கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓ சரி. ஓகே, கேமராவை ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி. உங்களை பற்றியும் உங்கள் ஜாபை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள். என் பேர் யாழ்னி. நான் இங்கே அசிஸ்டன்ட் லைப்ரரியனாக இருக்கேன். என்னோடய ஒர்க் பற்றி சொல்லணுன்னா 9 to 5 ஜாப் தான். சம்டைம்ஸ் 9 to 7 கூட ஆகும். மார்னிங் வந்ததும் ரெஜிஸ்டர் எடுத்து வைக்கணும், புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், அதுக்கு இன் அண்ட் எக்ஸிட் கரெக்டாக போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள சைலண்ட்டாக பார்த்துக்கணும், நியூஸ் பேப்பர் எடுத்து வைக்கணும், செமினார் ஹால் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் இதையும் கொடுத்தாலும் அதையும் நம்ம தான் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி லைப்ரரியில் என்ன நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. இவ்வளோ ஒர்க்ஸும் பார்த்து அதுக்கு கிரெடிட் கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். கஷ்டமில்லாத வேலை எதுவும் இல்லைன்னு இதுலேருந்தே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்க்கும் ஒர்க்கிங் லைஃப்க்கும் இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு? குட்டிமா, ஸ்கூலுக்கு லேட் ஆகும் போது சீக்கிரம் எந்திரி. குட்டிமா, காலேஜுக்கு லேட் ஆகும் போது சீக்கிரமா எந்திரி. சீக்கிரமா, காலேஜுக்கு லேட்டாக போனால் பிரின்சிபல் மேனேஜர் எல்லாம் திடீர் திட்டுவாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போல்லாம் எங்கள் அம்மா என்னை எழுப்பி சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அவங்கள சீக்கிரம் சாப்பாடு கிடைத்தான்னு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரி, ஒர்க்கிங் உமன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீடம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, புரியல. அதாவது முன்னாடி பேரண்ட்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கேட்க வேண்டியது இருந்திருக்கும், இப்போ அது கொஞ்சம் மாறி இருக்கும்ல, அந்த ஃப்ரீடம் பற்றி சொல்லுங்கள். ஃப்ரீடமா? சொல்லுமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து படத்துக்கு போகிறாங்க, நானும் போகவா? ஜெயிக்கிறதுதான், அதான் வேண்டாம். அப்பா, என்ன? காலேஜில் எல்லாரையும் ஐவி கூட்டி போகிறாங்க, நானும் போகவா? ஆனால் என்ன மரத்துலையா மாதிரி ஆக்கி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கொலிக்ஸ் எல்லாரும் மூவி போகலாமான்னு கேட்குறாங்க. யோசிச்சு சொல்கிறேன். ஒர்க் பண்ணுற பிளேஸில் எல்லாரும் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது, நான் போவேன். டைம் இருக்குல்ல, போவோம். நம்ம எல்லாரும் எப்போவுமே அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு தான் செய்வோம். ஆனால் இப்போவும் முடிவு அவங்க சொல்கிறது தான். எவ்வளோ பெரிய விஷயத்த ஒரே லைனில் சொல்லிட்டீங்க. சரி, ஒர்க்கிங் உமனை இந்த சொசைட்டி எப்படி பார்க்குது, எப்படி பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உனக்கு என்னப்பா, வேலைக்கு போகிற, நீ ஜாலியாக இருக்க. உனக்கு என்னடி, நீ வேலைக்கு போகிற, நல்லா சம்பாதிப்ப. உனக்கு என்னடி, நீ வேலைக்கு போகிற, நீ சொல்கிறதான் வீட்டில் கேட்பாங்க. கல்யாணம் பண்ணுற வயசில் உங்கள் அப்பா எதுக்குமா வேலைக்கெல்லாம் அனுப்புகிறேன்? மொட்டை பிள்ளை, நீ ஏமா வேலைக்கு போகணும், சும்மா வீட்டில் இருக்க வேண்டியதானே? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எல்லாம் மாமியார் வீட்டில் ஜாலியாக இருக்க வேண்டியதானம்மா. ஏம்மா நீ எல்லாம் வேலைக்கு போகணும்? நீ அப்படி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த, இந்த வருஷமா அழுப்பாங்கலே தானே இருக்கு. இங்கே சில பேர் பிடிச்ச வேலைக்கு போகிறாங்க, சில பேர் பிடிக்காத வேலைக்கு போகிறாங்க, சில பேர் கடமைக்காக போகிறாங்க, சில பேர் கட்டாயத்தினால போகிறாங்க.
சில பேர் அவங்களுக்காக போகிறாங்க, சில பேர் அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்காக போகிறாங்க. ஆனால் இன்னும் நம்ம சமூகத்தில் பொண்ணுங்க வேலைக்கு போகிறது தேவையில்லாத ஒன்றா தான் இருக்குது. எப்படி பசங்க வேலைக்கு போகிறது இங்கே தேவையும் கட்டாயமோ இருக்கோ, அதே மாதிரி இங்கே பொண்ணுங்க வேலைக்கு போகிறது தேவையோ கட்டாயமோ இல்லை. முதல்ல இந்த மனநிலைமை இங்கே மாறணும். உண்மை. லாஸ்ட் ஒன் கொஸ்டின். இந்த ஜாப் தான் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை, கனவு எல்லாமேவா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சின்ன வயசில் எல்லோரும் மாதிரியும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் ஒரு நாள் நைட்டு கால்வலி இல்லாமல் தூங்குறதே பெரிய ஆசையும் கனவுமா இருக்குது. யாழினி, அலுமினி மீட்டிங்க்கு ரெடி பண்ணுமா? ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுட்டாங்க. இதோ வரேன்னு. ஓகே. ஏங்க அது உங்கள் வேலையே இல்லையே. நான் சொன்னதை தாண்டியும் இங்கே நிறைய ஒர்க் இருக்குது. அவங்க சொன்னால் நம்ம செஞ்சு தான் ஆகணும். சரி போதும், கட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் த பைட்ஸ் டீ. ஆணி அடித்த மாதிரி சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல. நீ எப்படி இந்த ப்ரொஃபஷனுக்கு வீட்டில் ஓகே பண்ண? நீ வேற. இதனாலே எங்கள் அப்பா என்கிட்ட பேசுறதில்ல. என்ன பண்ண, இங்கே பிடிச்ச வேலையை பண்ணுறதுக்கே ஒரு பொண்ணை அழுது அடம்பிடிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, உனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கா? இங்கே என்ன தான் அழுது புலம்புனாலும் சில பேருக்கு கனவு கனவாகவே போயிடும். சாரி, ரொம்ப லேட் ஆயிட்டோ? இல்லை அப்படிலாம் இல்லை. சரி, நீ ஒர்க்கை முடிச்சு பார்த்து வீட்டுக்கு போனேன். சரி, ஓகே. சரி சொல்லணும். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுமா ஸ்வேதா? மேம், எனக்கு ஹோம்ஒர்க்கில் 3rd சம் புரிய மாட்டேங்குது மேம். எங்கள் மிஸ் நாளைக்கு முடிக்கணும்னு சொல்லி. அது ஒன்றும் இல்லைம்மா. A+B ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணு. ஆன்சர் 10 வரும் ஈக்குவலண்ட் ஆகி. மிச்சத்தை நான் உனக்கு டியூஷன் வந்து சொல்லித்தரேன். ஓகே மேம். ஓகே. சாரிங்க, நெக்ஸ்ட் மந்த் 3rd ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் ஆரம்பிக்கி. அதான் இப்போ இல்லை ஓகே தான், அதெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. சரி, நீ ஏதோ கேட்க வந்தியே, என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, நீ கண்ணை மூடு, நான் சொல்கிறேன். என்னது இது? பிரிச்சு பாரு என்னன்னு. உன் வாழ்க்கையை நீ யாராலையும் முடிவு பண்ண முடியாது. இதான் என் ஆசைன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புக்ஸையும் பார்த்தேன், நீ பக்கத்தில் வச்சிருந்த ப்ராசஸையும் பார்த்தேன். அப்போதான் ஆசைன்னு தெரிஞ்சு. சரி, ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ.